துணை நிறுவனமான ஜோதிஷ் கைடு நிறுவனத்தின் 23வது கருத்தரங்கம் வகுப்பானது இன்று வியாழக்கிழமை நடைபெற இருக்கிறது. அடியேன் பூதலிங்கம் குருக்கள், தூத்துக்குடியிலிருந்து பேசுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என் போன்ற ஜோதிஷ் பூர்ணாக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிய இறைவணக்கமும் என்னுடைய இறைவணக்கத்தோடு அடைய ஆரம்பிக்கிறேன். ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஈச்சனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் வாக்கிதேவி சவித்மகே விரிஞ்சி பத்னி சதீமகே தன்னோ வாணி பிரஜோதயாது ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே ஸ்வர வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமக. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தைபல புரிய வைத்த வித்தகனே சத்குருவே. விண்ணவரும் வேந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண்போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஸ்ரீராம ராம ஜெய ராம ராம ஜெய ஜெய ராம. அனைவருக்கும் அடியனுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் இன்று பேச இருக்கும் தலைப்பானது உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களும் அதற்கான தீர்வுகளும். உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களும் அதற்கான தீர்வுகளும் அப்படின்னா, நம்ம ஜோதிடம் ரீதியாக உறவுகளுக்கான முக்கிய பாவகங்கள் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகம் குடும்பம் மற்றும் வாக்கு குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்ததாகும். 3ஆம் பாவம் இளைய சகோதர சகோதரிகள் அண்டை வீட்டார் சம்பந்த பாவமாகும். 4ஆம் பாவகம் தாய் வழி மற்றும் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும். 7ஆம் பாவம் கணவன் மனைவி மற்றும் கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட பாவக ரீதியாகவும். 9ஆம் பாவம் தந்தை மற்றும் தந்தை வழிகள் மற்றும் 11ஆம் பாவம் மூத்த சகோதர நண்பர்கள் என்ற பாவமாகும். இதை உறவுகள் சம்பந்தப்பட்ட பாவங்களாக நாம் ஜோதிடத்தில் அனைவரும் அறிந்ததே. அதுபோல் உறவுகளுக்குரிய கிரகங்களாக சூரியன் சந்திரன் தாய் தந்தையாகவும், புதன் நண்பர்கள் தாய் மாமாவாகவும், சுக்கிரன் நம் கூட பிறந்த பெண்களாகவும் மனைவியாகவும் நாம் அனைவரும் அறிந்ததே. ராகு கேது நம்ம முன்னோர்களாக நம்ம அனைவரும் இது பண்ணியிருக்கிறோம். இந்த உறவுகளுக்குரிய இந்த பாவகம் சரி, காரக கிரகங்கள், அதே மாதிரி ஒரு லக்னத்துக்கு பாவக உறவுக்குரிய ஸ்தானங்களும் சரி, அந்த ஸ்தான அதிபதிகளும் சரி, அந்த உறவுகளில் என்ன பிரச்சனைகள் எப்படி வருதுன்னா, அந்த பாவக ரீதியாக பாவக்கிரகங்கள் சொல்லக்கூடிய இயற்கை பாவக்கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேது இந்த பாவகத்தில் அமர்ந்தாலோ, இல்லை அந்த பாவக அதிபதி பலவீனம் அடைந்தாலோ, அந்த பாவகத்தில் அமர்ந்தாலோ, பாவக அதிபதி இணைந்தாலோ, உறவுகளுக்குரிய கிரகத்தோடு இணைந்தாலோ, அந்த பாவக ரீதியாகவும் அந்த உறவுகள் ரீதியாகவும் நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை அந்த சனி செவ்வாய் ராகு கேது அந்த பாவக்கிரகங்கள் சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள் என்ன கிரகங்கள் தருகிறது, என்ன மாதிரி பிரச்சனைகளை தருகிறது, அதுக்கு என்ன வழிகள், நம்ம அதை தீர்றதுக்கு என்ன செய்யணும், அது போக விஷயங்களும். அதுபோக இந்த உறவுகளுக்குரிய கிரகங்களும் பாவகத்துக்குரிய கிரகங்களும் சரி, நீசமானாலும் சரி, அஸ்தமானமானாலும் வக்ரமானாலும், கிரக யுத்தம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும், அதே மாதிரி பாவகர்த்தாரி யோகம் சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் இடையில மாட்டிக்கிட்டாலும் சரி, காரகா பாவக நாசின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும், அந்தந்த பாவங்களுக்குரிய கிரகம் அந்த உறவுகளுக்குரிய பாவகத்தில் அந்த கிரகங்கள் இருந்தால் காரக பாவக நாசி நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் நம்ம எப்படி ஜாதகத்தை பார்த்தவுடன் அது எப்படி நம்ம பிரச்சனைகள் தெரியுது, அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த பிரச்சனைகள் கொடுக்கும் கண்டிப்பாக. அதுக்கு நம்ம என்ன செய்யும் போது அதோட இது தாக்கம் குறையும், அது குறையுங்கிறத நம்ம அந்த விஷயங்களை இந்த என்னோட நான் கருத்தரங்கத்தில் நாம் தெரிவிக்க இருக்கிறேன். அதில் முதல் இதாக கலகத்தை உண்டாக்கும் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது இவை 2, 4, 7 ஆகிய இடங்களில் இருந்தால் உறவுகளுக்குள் தவறான புரிதல் மற்றும் சந்தேகம் மற்றும் பிரிவினையை உண்டாக்கும். இந்த ராகு கேது இந்த உறவுகளுக்கு பாவங்களும் சரி, அந்த உறவுகளுக்கு கிரகங்களும் சரி, பாவகத்துல அதிபதி கூட சேர்ந்தாலும் சரி, அந்த ராகு கேது சேரும் போது தவறான புரிதல் மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்களும் சரி, சந்தேகங்கிற விஷயம் ராகு கேது வந்துட்டாலே சந்தேகம் வந்துடும், ஒரு புரிதல் இல்லாம வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி செவ்வாய்
ராகு கேதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து சொல்லக்கூடிய செவ்வாய், கலகத்தை உண்டாகக்கூடிய கிரகங்கள். செவ்வாய் தோஷமும் சரி, செவ்வாய் வலுவாக பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த உறவுக்குரிய கிரகத்தோடு இந்த செவ்வாய் சேரும்போது சரி, பாவக அதிபதி கூட சேரும்போது சரி, பாவகத்தில் இருக்கும்போதும் சரி, அந்த செவ்வாய்க்குரிய குணங்களான கோபம், பிடிவாதம், சண்டைகள் மூலம் உறவுகள் பாதிக்கும். இது அனைவரும் அறிந்ததே. அதே போல் சனி பகவான் உறவுகளுக்கிடையே ஒருவித இடைவெளியும் அந்நியப்பட்டு போகும் உணர்வையும் கொடுப்பார் சனி பகவான். அப்போ இந்த உறவுகளை பாவங்களோட இணைந்தாலும் சரி, பாவகத்து அதிபதியோடையும் பாவகத்திலையும் சனி பகவான் இருக்கும்போதும் சரி, நம்மளுக்கு இந்த விஷயங்கள் தெரியும். அப்போ திருமண பொருத்தம் பார்த்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் 7ஆம் அதிபதி சனி பகவான் சேரும்போது சரி, ராகு கேது செவ்வாய் சேரும்போது நம்ம அதை எப்படி சொல்லணும், அந்த விஷயங்களை இவங்க இப்படி இருப்பாங்க, அந்த மணப்பெண் இந்த மணமகன் இப்படி இருப்பாங்க, அதுக்கு இப்படி இருக்கணும், நம்ம அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த உறவுகளுக்குள்ளே இந்த ரீதியாக நான் சொல்ல இருக்கிறேன். அதே போக சஷ்டாஷ்டக நிலைன்னு சொல்லக்கூடிய லக்னத்திற்கு 6, 8ன்னு சொல்லக்கூடிய கிரகத்தின் அதிபதி இருப்பதும் உறவோடு தீராத பகை அல்லது போராட்டத்தை உருவாக்கும். இந்த உறவுக்குரிய கிரகங்கள் 6, 8ல் மறையும் போதும் உறவுக்குரிய தீராத பகையை உண்டாக்கும். அதே மாதிரி நீச்சம், அஸ்தமனம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த உறவுக்குரிய கிரகமும் சரி, பாவக அதிபதி ஒவ்வொரு பாவத்தை உறவுக்குரிய பாவக அதிபதி ஆகும் போதும் சரி, அந்த மாதிரி விஷயங்களும் உறவுக்கு ஆதாயம் இருக்காது, மனஸ்தாபம் ஏற்படும். சூரியன் சந்திரன், தாய்க்கு சந்திரன், தந்தைக்கு சூரியன் நீச்சம் அடைந்தால் இல்லை அஸ்தமனம் ஆனாலும் சரி, அந்த உறவால் ஆதாயம் இருக்காது அல்லது மனஸ்தாபம் ஏற்படும். அவங்க இருக்கக்கூடாது, இல்லை இருந்தா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வழக்கமா ஜாதகம் பார்க்கும்போது இந்த விஷயங்களை சொல்லுவோம். அதனால இந்த மாதிரி இருந்தாலும் முதல்ல எடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி இருந்தாலும் அந்த மாதிரி மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுபோக உறவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கும் வழிமுறைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, செவ்வாய் இப்போ ஒரு கிரகத்தோட செவ்வாய் சேரும் போது கோபங்கிற விஷயம் இருக்கும். அப்ப நம்ம பேசுவதற்கு முன் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயங்களை வாதங்களை தவிர்ப்பது நலம் என்று சொல்வது நம்மளுக்கு நல்லது. அப்போ ஒரு கார கிரகத்தோட அந்த உறவுக்குரிய கிரகத்தோட ஜாதகம் பார்க்குறாங்க, உறவுக்குரிய பாவம் இந்த பையனோட மனைவி எப்படி இருப்பாங்க, இல்லை தம்பி அண்ணன் தம்பி கூட ஒத்து போவானா அப்படின்னு கேட்கும்போது, அந்த பாவக ரீதியா அந்த பையன் அந்த பாவகரை என்ன சாரம் வாங்கியிருக்கு, என்ன கிரகத்தோட சேர்ந்துருக்குன்னு பார்க்கும்போது, இப்போ செவ்வாய் சேருது அப்படின்னா அப்போ நம்ம அவரை கோபம் இருக்கும் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அதுக்கு என்ன சொல்லணும்னா, பேசுவதற்கு முன் நிதானத்தை கடைபிடிக்கணும். அது அப்படி கடைபிடிக்கும் போது அந்த உறவுக்குள்ள பிரச்சனை வராது. அது மாதிரி வாதம் பண்ணக்கூடாது. எந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ மனைவிக்கிற கிரகத்தோட செவ்வாய் சேரும்போது மனைவி கூட வாதம் பண்ணக்கூடாது, கணவன் கூட சேரும்போது கணவன் கூட வாதம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அமைப்பு. அதே மாதிரி சூரியன் சந்திரன் அம்மா அப்பா கூட செவ்வாய் சேரும்போது அம்மா அப்பா கூட வாதம் பண்ணக்கூடாதுங்கிற அமைப்பு உண்டு. அதே மாதிரி அந்த உறவுக்குரிய கிரகத்தோடு செவ்வாய் சேரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்கும் போது நம்மளுக்கு அந்த இதோட குறைக்கலாம், பாதிப்புகளை குறைக்கலாம். அதே மாதிரி சனி தாமதம் பிரிவுன்னு நம்மளுக்கு தெரியும். அது உறவுகளுடன் அந்த கிரகங்களோட சேரும்போது உறவுகளிடம் அதிக எதிர்பார்ப்பை குறைக்க வேண்டும். அதே மாதிரி பொறுமை அவசியம், பொறுமையாகவும் இருக்கணும். அந்த மாதிரி எந்த கிரகத்தோட இருக்குதோ அந்த உறவுகள்கிட்ட நம்ம அதிகமாக எதிர்பார்க்க கூடாது. அப்போ நம்ம 7ஆம் இடத்துல இப்போ திருமணத்தை பார்க்கும்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரா, நீங்க அதிக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், பொறுமையா போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜாதகம் பார்க்கும்போது திருமண பொருத்தத்துல. அப்போ சனி பகவான் அந்த கார கிரகத்தோட சேரும்போது இருக்கும். அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் சேர்ந்துடும் போது மனைவி கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ லக்னாதிபதி கூட சனி பகவானா இருக்கிற அவரும் சனி சுயசாரம் வாங்கும்போது அவர் பொறுமையா இருப்பாருங்கிற விஷயம் சொல்லலாம். அப்போ சனி பகவானே அந்த மாதிரி விஷயங்கள் போது இந்த பொறுமை அவசியம், பொறுமையா இருப்பாருங்கிற விஷயம் சொல்லுவோம். தாமதம் பிரிவு அந்த விஷயங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ராகு கேது இந்த மாதிரி உறவுக்காரங்க ராகு கேது சேரும்போது குழப்பம்னு ஒரு விஷயம் சொன்னோம். அப்போ குழப்பம்னா எப்படி வருது, ஒரு 3ஆம் நபர் ஒரு 2 நபர்கள் கூட பேசும்போது 3ஆம் நபர் ஒரு நபர் வரும்போதுதான் அந்த 2 நபர்கள் கூட குழப்பங்கிறது வருது. அப்ப அந்த 3ஆம் நபர்களின் பேச்சை கேட்டு குடும்பத்தில் முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். அப்போ ராகு கேது இப்போ 7ஆம் கூட ராகு கேது சேருது இல்ல அது மாதிரி சேரும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராங்க, கணவன் பிரச்சனையை பார்த்தாலே ராகு கேது தொடர்பு நம்ம கேட்டுடலாம். 3ஆம் நபர்களோட பேச்சை கேட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்லிடலாம். அப்ப 3ஆம் நபர்கள் பேச்சை கேட்டு குடும்பத்துல முடிவு எடுக்கக்கூடாது, அவங்கள கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். அதே மாதிரி புதன் பாதிப்பு, அது மாதிரி புதன் ஒரு ஜாதகத்துல புதன் பாதிக்கும் போது, புதன்னாலே பேச்சு நம்மளுக்கு தெரியும். புதன் பாதிக்கும் போது நம்மளுக்கு பேச்சால பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பேச்சுல கனிவு வேண்டும், கனிவுன்னா யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறது இருக்கு. அதுபோல் எதையும் வெளிப்படையாக பேசணும். புதன் வெளிப்படையா பேசணும், ரெட்டப்படையா இருக்கக்கூடாது. வெளிப்படையா தட்டு ஒன்று துண்டுன்னு சொல்லுவாங்க மாதிரி வெட்டு ஒன்னாதான் இருக்கணும். ஆனா நம்ம சொல்லிடணும், வெளிப்படையா பேசணும். பேச்சை எதையும் வெளிப்படையா பேசி சொல்லிடணும். புதன் பாதிக்கும்போது நீங்க மூடி பேசாதீங்க, ஓப்பனா பேசுறீங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லணும். திருமண விஷயத்துல இதையும் பார்க்கணும். திருமண விஷயத்துல புதன் இருக்கும் இந்த மாதிரி பலம் குறைஞ்சிருக்கும் போது எதையுமே வெளிப்படையா பேசுறீங்க, நீங்க முழுங்கி பேசாதீங்க, அப்புறம் அது திருமணத்துல பிரச்சனையை கொண்டு கொடுக்கும். திருமண விஷயத்திலையும் சரி, திருமண விஷயத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்போ புதன் பாதிப்படையும் போது பேச்சுல கனிவு வேண்டும், எதையும் வெளிப்படையாக பேசியிருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது போக
ஆத்மகாரகன் பொதுவா இந்த மாதிரி இந்த உறவுக்காரங்களோட இந்த அசுபகாரங்கள் சேரும்போது நம்ம இந்த இதெல்லாம் கல்வி வழிபடுறோம், அதெல்லாம் சரிதான். ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் வழிபாடும் நம்ம பண்ணலாம். ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக பாகம் வச்சுதோ அதான் ஆத்மகாரன் சொல்றோம். அப்ப அந்த கிரகத்துடைய தெய்வத்தை வழிபடும் போதும் மன அமைதி தரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குறையும். அதே போல குலதெய்வ வழிபாடு, நம்ம ஜாதகம் பார்க்க வந்தாலே நம்ம குலதெய்வங்களுக்கு எப்போ போனீங்க தான் கேட்கறோம். குலதெய்வங்களுக்கு போனாலும் குடும்ப உறவுகள் ஒற்றுமை ஏற்பட வருடம் ஒரு முறை குலதெய்வங்களுக்கு சென்று அவசியம். குலதெய்வங்களுக்கு போகும்போது ஒற்றுமையா போகணும். ஒரு அனந்தங்களுக்கு சண்டை இருந்தாலும் குலதெய்வங்களுக்கு போகும்போது பேச்சு வச்சு திரும்ப அந்த பிரச்சனைகளோட தாக்கம் குறையும். அதுதான் குலதெய்வங்களுக்கு போக சொல்றோம். அப்போ அது ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்கும். அதுபோல் குலதெய்வங்கள் போயிட்டு இருந்தால் முன்னோரோட ஆட்சி நம்மளுக்கு கிடைக்குங்கிறனால குலதெய்வங்கள் போக சொல்றோம். இது ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். குடும்பங்கள் உறவுகள் இருந்தாலும் அதோட தீர்வுகள்ங்கிற விஷயத்துல இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2ஆம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் மௌனம், அந்த இன்சோல்னு சொல்லுவோம். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி சொன்ன பேச்சால பிரச்சனை வருது, குடும்பத்துல பேச்சாலாம் பிரச்சனை வருது. 2ஆம் இடம் குடும்பம் சொல்றோம். குடும்ப நபர்களோட பேச்சால பிரச்சனை வருதுன்னா குடும்ப நபர்கள் 2ஆம் இடம் பாதிப்பா இருக்க ஒருத்தருக்கு அப்ப நம்ம சொல்லிடலாம், ஐயா நீங்க குடும்ப நபர்கள்ட்ட கொஞ்சம் இன்சொல்லா பேசுங்க, இல்லாட்டா மௌனமா இருந்துருங்க அப்படின்னே சொல்றது நல்லது. அதுதான் மிகச்சிறந்த இது, அந்த அமைப்பு தான். அப்போ இதுதான் சரியான தீர்வு அப்படின்னே சொல்லலாம். அதோட பாதிப்பை குறைக்கும். அப்போ 2ஆம் இடம் பாதிக்கப்படும் போது இந்த இதை நம்ம சொல்லிடலாம், மௌனம் அல்லது இன்சொல். கொஞ்சம் சிரிச்சு பேசுங்க. 2ஆம் இடம் பாதிச்சுன்னா கொஞ்சம் கடுமையாக தான் பேசுவாங்க, 2 லட்சம் ரூபாய் இருந்தாலும் கடுமையாக தான் பேசுவாங்க. ஆனா கொஞ்சம் சிரிச்சு பேசுங்க, மௌனமா இருந்துட்டா மௌனமா இருந்துருங்க அப்படின்னு சொல்லி இருந்துடணும். அந்த மாதிரி நல்லா சொல்றது நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது போக காரகோ பாவக நாஸ்தின்னு ஒரு விஷயம் நான் முதல்ல சொன்னேன். இது வந்து ஒரு கிரகத்தும் சரி, ஒரு அந்த பாவகத்துல அந்த கிரகம் இருக்கும்போது அந்த காரகம் அந்த பாவகம் வந்து பலம் இழக்குது. அப்ப அதுக்குரிய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காது, அந்த தாமதமாக கிடைக்கும், இல்லாட்டா அது ஒரு தடை இருக்கும் அதுல அப்படின்னு நம்ம விஷயம் சொல்றோம். அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன செய்யலாம்? இப்போ நம்ம சொல்லக்கூடிய காரகபாசம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல குரு இருந்தா புத்திர பாக்கியம், 5ஆம் இடத்துல குரு இருக்க கூடாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கரன் இருந்தா கலத்திர ஸ்தானத்துல குரு சுக்கரன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். 9ஆம் இடத்துல சூரியனே இருக்கக்கூடாது, சூரியன் இருந்தா கலத்திர காரகபாவம் சொல்லுவோம். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த உறவோடு அதிகப்படியான பிணைப்பு ஏற்பட்டு அதுவே பின்னாளில் ஏமாற்றத்தையோ பிரிவையோ தரக்கூடும். அப்போ அதுதான் கார்போனாஸ்தி. அவங்க மேல ரொம்ப டீப்பா இருந்துருவாங்க. டீப்பா இருந்து அவங்களாலேயே அவங்க ஏமாற்றத்தையோ ஒரு பிரிவையோ அவங்கள விட்டு பிரிஞ்சிருவாங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குரு 5ல இருக்கிறாரு. இப்போ குரு 5ல இருக்க நம்ம சொல்லிடுறோம், காரபோனாஸ்தி சொல்றோம். அப்போ அவங்க அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளால் அப்போ என்ன பண்றோம், உங்களுக்கு அந்த என்ன இருக்கும், புத்திர பாக்கியம் கொஞ்சம் இதா இருக்கும், தாமதமா வரும், இல்லை கிடைக்கும், பிள்ளைகளால் மகிழ்ச்சி குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு என்ன செய்யலாம், அப்போ மற்றவர்களின் 5ஆம் அதிபதி குரு அங்கேயே இருக்கிறாரு, மற்றவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது அல்லது கல்வி உபகரணங்கள் வாங்கி தருவது, இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது 5ல் இருக்கிற குருவோட காரகபோனஸ்தியோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது என்னோட இதா சொல்றேன். அது போக வாழ்வியல் முறை, நான் சொல்லக்கூடிய நான் என்னோட ஜோதிடம் பார்க்கறது வாழ்வியல் முறையா சொல்லிட்டு இருக்கேன். அது போக உங்க குழந்தைகளிடம் அதிக எதிர்பார்ப்புகளை தவிர்க்க வேண்டும். குழந்தை அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஒருத்தன் ஜாதகத்தை பார்க்குறோம், 5ல குரு இருக்கிறாரு, உங்க பையன் இப்படி படிக்கணும், நீங்க அப்படி உங்க குழந்தைகிட்ட ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அவரா நல்லா படிப்பாரு, அவர் ஜாதகத்தை படி நல்லா படிப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அவர் ரொம்ப எதிர்பார்த்து அப்புறம் அந்த குழந்தைய போய் அடிப்பாரு. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த அவருக்கும் பிரச்சனை வரும், உறவுகளால பிரச்சனை வரும். அப்ப இதுதான் நடக்குது அந்த காரகபோனாஸ்தியால. அப்ப அந்த குழந்தைகளை அப்புறம் 5ல ஒருத்தர் குருவை பார்த்துட்டாலே நீங்க சொல்லிடலாம், உங்க குழந்தைகிட்ட எதுவுமே ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அந்த குழந்தையா நல்லபடியா படிக்கும், நீங்க இந்த விஷயங்களை பண்ணுங்க. குழந்தை நல்லபடியா படிக்கணும், நீங்க இன்னொரு குழந்தைகளுக்கு விஷயம் பண்ணுங்க. ஊராம் பள்ளியை ஊட்டி வந்து தமிழ் ராலாம்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நீங்க மற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது இந்த குழந்தை உங்க குழந்தையும் வாங்கி கொடுங்க, மற்ற குழந்தைகளுக்கும் நீங்க கல்வி உபகரணம் சரி மற்ற விஷயங்களை செய்யும் போது உங்க குழந்தை தானா வந்து அந்த காரகோனாசி வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அது போக குழந்தைகளை எதிர்பார்க்கணும்னு சொன்னேன். அது போக நண்பர்களாக நடத்தணும், குழந்தைய நண்பர்களா நடத்தணும். 5ஆம் இடங்கள்ல நண்பர்களும் இருக்கு. இப்போ நண்பர்களா நடத்தணும். 5ல குருவே இருக்கும், 5ல நண்பர்களா டீப் ஃப்ரெண்டு சொல்லுவோம். டீப் ஃப்ரெண்டு 11, 5 எல்லாம் வரும். அப்போ குழந்தைகள் நண்பர்களா நடத்தும் போது அந்த காரபோனாசி வந்து குறையும். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யறது நல்லது. அதே மாதிரி 5ல குரு இருக்கிறாருன்னா ஆன்மீக குருமார்களும் சரி, ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தணும். அது யாரு, அந்த ஜாதகர். ஆசிரியர்களுக்கும் சரி ஆன்மீக குருமார்களுக்கும் காலில் வந்து நமஸ்காரம் பண்றது, அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, குருவுக்குரிய மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கும்போது 5ல் இருக்கிற காரகோனாசி வந்து குறையும். அப்போ உறவுகளால் காரகோனாசி கூட உறவுகளால் பிரச்சனை வந்து இந்த மாதிரி தீர்வு இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கும் போது நடக்கும். அதே மாதிரி செவ்வாய் 3ஆம் பாவத்துல இருக்கும், சகோதர பாவம் பாதிக்கும் சொல்றோம். சகோதரர்கள் பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், சொல்லுவோம். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரத்த தானம், செவ்வாய்க்குரிய ரத்த தானம் செய்வது நல்லது. ரத்த தானம் செய்யும் போது அந்த ரத்தத்தோட அந்த வீரியம் வந்து குறையும். அது மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விட்டு கொடுத்து போவது நல்லது. 3ல செவ்வாயை பார்த்துட்டீங்க, ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் வராங்க, நில பிரச்சனைன்னு சொல்றாங்க, ஐயா நீங்க தம்பி கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்றது நல்லது. அதுக்கு மேல அவங்க விட்டு கொடுத்து போறது அவங்க விருப்பம். ஆனா விட்டு கொடுத்து போகணும், நீங்க அப்படி விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
சொல்லும் போது அந்த உறவுகளுக்குள்ள பிரச்சனை வந்து குறையும். அப்ப தம்பி பிரச்சனை பண்ணும்போது அண்ணன் விட்டு கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள உறவு வந்து தேர்வு நல்லா கிடைச்சிரும். அந்த மாதிரி ஒரு இருக்கு. அது மாதிரி செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி சண்டை வருது. அப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் குறைக்கணும். இந்த எனர்ஜியை குறைக்கணும். செவ்வாய்னா வேகம் அதெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அப்ப எனர்ஜியை குறைக்கணும். இப்போ உடற்பயிற்சி, தற்காப்பு கலைகள் அதெல்லாம் பண்ணும்போது நம்ம அந்த வேர்க்கும் அது மாதிரி அந்த எனர்ஜி போகும்போது நம்ம அந்த செவ்வாயோட இது குறையும். அப்ப நம்மளோட ஆற்றல் குறையும் போது நல்லதா இதாகும். அந்த மாதிரி கோபத்தை அடக்கி பொறுமையா கடைப்பிடிப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த இதான் ஒரு சிறிய சிறிய பரிகாரமா நம்ம சொல்லலாம். வாழ்வியல் இதா நம்ம வாழ்வியல் விஷயமா நம்ம சொல்லலாம். கடைப்பிடிக்க வேண்டியதா சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது கலத்திர பாவம் சொல்றோம். அதால மனைவி கூட பிரச்சனைகள், பெண்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கும். அப்ப அதுக்கு நம்ம ஒற்றுமை குறைவு, தாமத திருமணம் நடக்கும். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கும்போது அதுக்கான பிரச்சனைகள் தீர்வு என்ன சொல்லலாம்னா, இன்னொரு மற்ற பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்கறது, ஆடைகள், சுக்கரன்னா தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்கறது, ஆடைகள் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு செய்யறது, இந்த மாதிரி பண்ணும்போது அந்த 7ஆம் பாவத்துல இருக்கிற காரபோனம் வாசிக்கிறது கொஞ்சம் மட்டுப்படும், கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதே மாதிரி வாழ்க்கை துணையை மற்றவருடன் ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். 7ல சுக்கிரன் இருக்கா, ஒருத்தங்களை பார்த்தாலே சொல்லிடும் உங்க ஒய்ஃபை வேற ஒய்ஃப் கூட கம்பேர் பண்ண, வேற ஒருத்தவங்க ஒய்ஃப் கூட கம்பேர் பண்ணாதீங்க, அவங்க ஒய்ஃப் நல்லா சமைக்காங்க அவங்க அப்படி சொல்லிடாதீங்க. அது கூட கொஞ்சம் சண்டை வரும். மனைவி கூட உங்களுக்கு சண்டை வந்துடும். அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லணும், 7ல சுக்கிரனுக்கா மனைவி என்னைக்குமே நீங்க விட்டு கொடுக்காதீங்க, அவங்கள வந்து அடுத்த பெண்களோட ஒப்பிட்டு பேசாதீங்கன்னு சொல்லிடணும். நீங்க காரபோனாஸ்தி அப்படின்னு சொல்றதை விட இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்க. சேர்த்து சொல்லும் போது அந்த மனைவி அவர்த்த புரிஞ்சு நடக்கும்போது அவங்க கணவன் மனைவிக்குள்ள உறவுகளுக்குள்ள பிரச்சனை வராம தீர்வு சொல்லிடுவீங்க இந்த விஷயத்த சொல்லும் போது. அது ஒரு விஷயம், நல்ல விஷயமா நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி கலை, இசை, அது போக அழகு சார்ந்த விஷயங்களில் நேரத்தை செலவிடுது சுக்கரன் எதிர்மறை தன்மையை குறைக்கும். சுக்கரன் அந்த இடத்துல பலமா இருக்கிறாரு. அப்ப அந்த சுக்கரனுக்குரிய காரணத்துக்கு நம்ம போகும்போது அந்த சுக்கரனோட தாக்கம் கொஞ்சம் குறையும். அப்ப மனைவியை சினிமா கூட்டு போறது, அந்த மாதிரி விஷயம் மனைவியை கூட்டு போகும்போது சரி அந்த இது குறையும். கூட்டு போகாம இருந்தாதான் பிரச்சனை வரும். நீங்க 7ல சுக்கரர்கள் கேட்டு பாருங்க. எனக்கு அதான் பார்த்து ரொம்ப டீப்பா இது வரைக்கும் பார்க்கல. நீங்க 7ல சுக்கரன் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அப்ப 7ல சுக்கரர்கள் கேட்டு பாருங்க, மனைவியை இந்த மாதிரி இசை நிகழ்ச்சிக்கோ கலை சினிமாவுக்கு கூட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும். அப்ப அப்படி கூட்டு போகும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தீரும், உறவுக்குள்ள பிரச்சனை தீரும். இது வந்து காரபோனாஸ்தியோட அந்த பிரச்சனை தீர்வுக்குள்ள ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி சனி 8ஆம் பாவத்துல இருக்கும்போது ஆயுள் சார்ந்த பிரச்சனையும் தெரியும். முன்னோர்கள் சனினா வயசானவங்க சொல்லுவோம், வயசானவங்களுக்கு சிலவங்க பிரச்சனை வரும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னா, துப்புரவு தொழிலாளர்கள் முதியோர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் போது காலனி வாங்கி கொடுக்குறது, கம்பளி போர் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது சனி 8ல இருக்கிறவங்களோட தாக்கம் குறையும் போது அந்த சனி 8ல இருக்கிற ஆயுளும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அந்த முதியோரோட பிரச்சனையாவது கொஞ்சம் குறையும். அந்த காரபோனாஸ்திக்கு கொஞ்சம் குறையும். அதே மாதிரி எதையும் திட்டமிட்டு செய்யணும். சனி பகவானுக்கு எதையும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிக்கும். அதேபோது நேரத்தை கடைபிடிக்கும். டிசிப்ளினா இருக்கும். டிசிப்ளினா இருக்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது சனி பகவானுக்கு டிசிப்ளின் பிடிக்கும். அப்ப டிசிப்ளின் கடைபிடிக்கணும். சனி 8ல இருக்கா பார்த்தாலே சொல்லிடலாம். நீங்க அவரு கண்டிப்பா அந்த மாதிரி இருப்பாரு. இப்ப சனி பகவானுக்கு ஏதாவது தாக்கத்தை விட்டு பிடிப்பா அப்படி கடைபிடிப்பாரு. தாமதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். தாமதம் ஒரு பிரச்சனை வரும். அப்ப அவர் டிசிப்ளினா இருக்கணுங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அப்ப அது சனியோட ஆசீர்வாதத்தை பெற்று தரும். சோம்பேறி இடத்தை கைவிடுறதும் நல்லது. அப்ப 8ல சனி இருக்குன்னு சொல்லிடலாம். அடியனுக்கு 8ல சனி இருக்குது, நான் டிசிப்ளினா இருக்கிறது ஓகே தான். கொஞ்சம் நேரத்தையும் கடைபிடிக்கிறது சரி, ரொம்ப கடைபிடிப்பேன். அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துருச்சு. அது கரெக்டா தான் இருக்கு. இப்பதான் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போதுதான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி சூரியன் 9ல இருக்கும்போது பித்ருபாவம் பாதிக்கப்படுது. 9ஆம் பாவம் சூரியன் தந்தைக்குரிய விஷயங்கள் பாதிக்கப்படுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப பாக்கிய குறைவு ஏற்படும், தந்தை வழி பிரச்சனை ஏற்படும் சொல்றோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது, முதியோர்களுக்கு 9ஆம் பாவம் பாக்கியம் சூரியன் முதியோர் இல்லங்களுக்கு உணவு வழங்கும் போது, அதே மாதிரி தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் வயதில் இருப்பவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். தந்தையை மதிக்கணும், அவர் வயசு உள்ளவங்களை மதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 9ல சூரியனை பார்த்தாலே காரபோனம் சொல்றோம். அப்ப தந்தையை மதிக்கணும், தந்தை வயது ஒருத்தவங்களை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா எல்லாருமே சொல்லிடணும். அப்ப சொல்லும் போது அந்த ஒருவருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தீரும். இதை வந்து கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இதுவும் அடியன் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் தான். அரசு வழி சலுகைகளில் முறைகேடு செய்யாமல் நேர்மையா நடப்பது சூரியன் பலப்படும். ஏதாவது விஷயத்துல குறுக்கோடியில போய் நம்ம இது பண்ணிடக்கூடாது. 9ல சூரியன் இருக்கா, நேர்மையா இருக்கணும், குறுக்கோடியில போய் நம்ம அதை வாங்கிடக்கூடாது. அது பெரிய பிரச்சனை கொண்டு நம்மளை விட்டுரும். அந்த மாதிரி இதையும் கொடுக்கும். அப்போ 9 சூரிய பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி அதிக அன்பு வைக்கிறதையும் கொஞ்சம் குறைத்துக்கணும். எந்த பாவம் பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த உறவின் மீது அதிகப்படியான ஆதிக்கம் செலுத்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பாவம் பிரச்சனை இருக்கோ அதுல அதிக ஆர்வம் செலுத்துவோம். அது அப்படிதான் செலுத்துவோம், வேற வழி இல்லை. ஆனா கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி எதிர்பார்ப்பை குறைக்கணும். நான் இவ்வளவு செஞ்சு எனக்கு செய்ய மாட்டேங்க, எந்த பாவம் பிரச்சனையா இருக்கு, ஒரு எந்த கிரகம் பிரச்சனையா இருக்கு, அந்த கிரகம் பலம் குறைவா இருக்கோ அந்த கிரகத்திட்ட நம்ம போய் பிரச்சனை பண்ணிட்டு இருப்போம். நம்ம செஞ்சிருவோம், அவங்க செய்ய மாட்டேங்காங்க, அவங்க செய்ய மாட்டாங்க, இதாயிட்டேன் பலம் குறைஞ்சிட்டேன். அப்போ அவங்க செய்ய மாட்டேங்கன்னு வருத்தப்படுவோம், செய்ய மாட்டேங்கன்னு சண்டை போடுவோம், அப்ப பிரச்சனை வரும். அப்போ செய்யவில்லையேன்னு நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம். இதான் அந்த காரபோனாஸ்தி கூட இது. அப்ப அவங்க செய்ய வேண்டாம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. பிரதிபலன் பாராமல் கடமையை செய்வது இந்த காரகோன் பாவநாஸ்திக்கு ஒரு நல்ல ஒரு இது. அதே மாதிரி இது வந்து காரபோனாஸ்திக்குள்ள ஒரு இது.
இதை எல்லாரும் கடைபிடிக்கும் நல்லா இருக்கும். அது மாதிரி பாவகர்த்தாரி யோகம் சொல்லக்கூடிய ஒரு உறவை குறிக்கும் பாவகத்தோடு அது சரி அந்த கிரகத்துக்கு சரி இருபுவும் பாவகரங்கள் இருக்கும்போது சனி செவ்வாய் ராகு இருக்கும்போது அந்த இது என்ன ஆகும்னா லக்னாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சரி இரு பாவகரம் இருக்கும்போது 2-3 கிரகம் நம்மளை போட்டு நெருக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? சிக்கிக்குழுது போன்ற நிலைதான். அப்ப ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கும். அப்ப அந்த உறவுகளாலையும் பிரச்சனை இருக்கும். ரெண்டு உறவுகளுக்குள்ள நடுவில் நடந்து மாட்டிக்கிட்டு இருப்பாரு பாவகர்த்தாரி யோகத்தால. அப்ப அந்த உறவுக்குள்ள அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இப்ப 7ஆம் வீட்டு அதிபதி இப்படி இருக்கும்போது கணவன் அந்த மாதிரி பிரச்சனை, மனைவி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இப்ப சனி செவ்வாய் இருந்தால் கணவன் மனைவிடையே மற்றவர்களின் தலையிட்டால் நிம்மதி குறையும். அப்போ அந்த லக்னாதிபதி மலாதிபதி இந்த மாதிரி சுத்தி கிரகங்கள் இருக்கும் பாவகரம் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு இடையில நிறைய பேர் இடையில நூக்கம் நுழைச்சு அவங்களுக்குள்ள சண்டைகள் தூக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதுதான் அந்த பாவகர்த்தாரி தோஷத்தை அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா முதல்ல நம்ம இது பாவக தோஷம் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக வழிபாடும் பண்ணலாம். மன அழுத்தத்தை குறைக்கும். தெய்வ வழிபாடு முக்கியம். விநாயகரை கும்பிடுறது நல்லது. அரும்பல் சாட்சி தேங்காய் வடக்கு அதெல்லாம் கூட சொல்றோம், அதெல்லாம் பண்றது. நரசிம்மர் வழிபாடு பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி பாவகர்த்தாரி தோஷம் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்தாலே நரசிம்மர் வழிபாடு பண்ண சொல்லுங்க. பாவகர்த்தாரி என்பது இருபுறம் நெருக்கடி தரும் அமைப்பு என்பதால் பிரகலாதனுக்கு தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்மரை வழிபடுவது உடனே பலன் தரும். குறிப்பாக ருண விமோசன நரசிம்ம சோஸ்திரம் படிப்பது நல்லது. இந்த பாவகர்த்தாரி தோஷம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்க. குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பா பண்ண சொல்லுங்க. அது ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரி வாழ்வியல் மாற்றங்கள் சொல்லக்கூடிய பிராக்டிக்கலா அவங்க எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அவங்க சுபாவத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டாலே கொஞ்சம் அதோட நேர்மறை அந்த மாதிரி விஷயங்கள் குறையும். அப்போ நேர்மறை பேச்சு, எதையுமே எதுவும் நடக்காது எல்லாம் தடைபடுகிறது என்று பேசுவதை தவிர்த்து நேர்மறையான சொற்களை பயன்படுத்த வேண்டும். அந்த பாவகர்த்தாரி தோஷம் உள்ளவங்க பாருங்க, எனக்கு எதுவுமே நடக்கல, எனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கு, அப்படிதான் இருக்கும். அப்படிதான் அவங்க அதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்படிதான் இருக்கும். ஆனா அவங்க அப்படி பேசக்கூடாது, கொஞ்சம் நேர்மறையா பேசணும் அவங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த பாவகர்த்தாரி விஷயம் சொல்லுங்க. அப்ப அந்த ஒரு உறவுக்குரிய கிரகங்கள் இப்படி மாட்டும் போது அந்த உறவுகளுக்கு நீங்க இந்த விஷயங்களை சொல்லுங்க. அவங்க அண்ணனுக்கு அப்படி பிரச்சனை இருக்கும், அவங்க அண்ணன் எதையுமே நேர்மறையா பேசணும், இப்படி நேர்மறையா பேசக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லுங்க. கல்யாணம் ஆகாம இருக்கா ஒருத்தருக்கு, அப்ப கல்யாணம் ஆகாம இருக்க புலம்புறதை விட சீக்கிரம் கல்யாணம் அந்த இதுல நேர்மறையா பேசணும் அந்த விஷயம் சொல்லுங்க. அது மாதிரி அவசர முடிவு எடுக்கக்கூடாது. செவ்வாசனை தொடர்பு இருக்கும்போது எந்த ஒரு உறவு கிரகத்தோடு செவ்வாசனை தொடர்பு இருக்கும்போது அவசர முடிவா எதையுமே எடுக்கக்கூடாது. செவ்வாசனைங்கிறது அவசரம், வேகமா போய் பிரச்சனை குடிக்கூடிய செவ்வாசனை பார்த்தா நம்ம சொல்லுவோம் வண்டி வாகனத்துல கவனம் போங்கன்னு சொல்லுவோம், விபத்து ஆபரேஷன் எல்லாமே சொல்லுவோம். அப்ப அந்த செவ்வாசனை தொடர்பு வரும்போது ஒரு மந்த நிலை இருக்கும், ஸ்லோவாகவும் இருக்கும். அதிக சனி செவ்வாய் வேகம் அப்படி இருக்கும். அப்ப மந்த நிலை இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க, பெரியோர் ஆலோசனையை கேட்டு செய்யுங்க அப்படிங்கிற நம்ம சொல்லணும். அப்ப செவ்வாசனை தொடர்புறும் போது எந்த குறிப்பிட்ட உறவுக்குரிய காரகத்தோடு சேரும் போது இந்த மாதிரி விஷயத்தை நம்ம சொல்றது இந்த ஒரு குறிப்பிட்ட தீர்வா நம்மளுக்கு இது கிடைக்கும். அது மாதிரி தியானம் பிராணாயாமம் சொல்லக்கூடிய பாவகர்த்தாரி தோஷம் உள்ளவங்களுக்கு 2 பக்கம் பாவகரங்கள் ஒரு லக்னாதிபதி நெருக்கிட்டு இருக்குன்னா மூச்சு 2 பேரை ஒருத்தரை போட்டு 2 பேர் நெருக்கினா மூச்சு பிரச்சனை. இந்த மாதிரி நீங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு திணறிட்டு இருப்பாங்க, மூச்சு திணறிட்டு இருப்பாங்க. மூச்சு திணறல் போன்ற பிரச்சனை அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், மனநிலை இருக்கும். அவங்களுக்கு மூச்சு திணறிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு பாவகத்தை, ஆமா என்னடா 2 கட்டா முடிச்சுட்டு இருக்கீங்களா, முடிச்சு கேட்டா ஆமாண்டுருவாங்க. அப்ப பாவகத்தை சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த உறவு கூடிய கிரகம் இப்படி பாவகதோஷம் இருக்கும்போது அவங்கள்ட்ட நீங்க கேட்கலாம், இந்த உறவு கூடிய கிரகம் இப்படி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டலாம். இப்ப அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா தியானம் பண்ண சொல்லுங்க, பிராணாயம் பண்ண சொல்லுங்க, மூச்சு பயிற்சி பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற சொல்லலாம். அதுமாதிரி தான தர்மம் பண்றது நல்லது. பறவைகளுக்கு உணவு எடுத்து தானியம் வைப்பது, தண்ணீர் வைப்பது, இந்த மாதிரி விஷயங்களும் பாவகத்தை உள்ளவங்களுக்கு செய்யலாம். அதே மாதிரி உடல் உணவு சனிக்கிழமை உணவு தேவையான உபகரணங்களை வாங்கி தரும், சனி பவனை வச்சு தரும். செவ்வாய்க்கிழமை தவிர அந்த மாதிரி சொல்லுவோம், சிவப்பாடைய வேலைகளுக்கு தானமாக இதுவும் அந்த ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். அதே மாதிரி பாதகாதிபதி மாரகாதிபதி தொடர்பு, இதுவும் ஒரு குறிப்பிட்ட பாவகத்துல குடும்ப பாவத்துல இருக்கும்போதும் சரி, குடும்ப உறவுகளுக்குரிய கிரகத்தோட சேரும்போது சரி, சாரம் வாங்கும் போதும் சரி, அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். உறவை குறிக்கும் பாவகாதிபதியோடு இந்த பாதகாதிபதி சேர்ந்தால் அந்த உறவு உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தீர்க்க முடியாத தலைவலியை தரும். அது மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஒரு பாதகாதிபதி இருக்கு. அந்த பாதகாதிபதியே ஒரு உறவாகவும் வருவார். அப்ப அந்த உறவால அவருக்கு பாதகம் இருக்கும். அப்ப அந்த உறவு மேல அதிகமாகவும் இருக்கும். மேச லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, லாபமும் இருக்கும். 11ஆம் இடங்கிறது அண்ணன் அக்கா, 11ஆம் இடம் அந்த உறவு காரகத்துவம், அவங்களால லாபமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்கும், அது இருக்கதான் செய்யும். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு அதை தீராத பிரச்சனைகள் அவங்களால இருக்கதான் செய்யும். அதே மாதிரி 2 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய மாரகாதிபதியும் ஸ்தானாவில் தொடர்பு கொள்ளும் போதும் அந்த உறவுகளால பொருள் இழப்போ அல்லது கடுமையான மன உளைச்சல் ஏற்படும். 2 7ஆம் அதிபதி மாரகாதிபதி தொடர்பு எந்த குறிப்பிட்ட உறவுக்குரிய பாவத்தோடும் சரி அந்த காரக கிரகத்தோடும் சரி கிரகத்தோட சேரும்போது அந்த குறிப்பிட்ட கிரகத்தோட உறவுகளால பொருள் இழப்போ அல்லது கடுமையான மன உளைச்சலோ ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும். அப்படி இது உறவுகளால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ரொம்ப அதே ஏற்கனவே சொன்னதுதான்,
அவங்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்க்க கூடாது, அது மாதிரி அவங்கள்ட்ட ரொம்ப பணத்தை எதுவும் கொடுத்துட்டு ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். கடுமையான மன உளைச்சல் என்ன, அவங்கள்ட்ட போய் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அவங்கள்ட்ட குறைச்சிக்கணும். அப்ப அந்த எந்த உறவுக்குரிய கிரகத்தோட நம்மளுக்கு பாதகாதிபதியோ மரகாதி வருதோ அவங்கள்ட்ட நம்ம வாதம் பண்ணக்கூடாது. அது மாதிரி அவங்கள்ட்ட எதுவும் பெரும்பணத்தை கொடுத்துட்டோம்னா பொருள் இழப்போ இல்ல பண இழப்போ ஏற்படதான் செய்யும். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், கொடுக்க கூடாது அப்படின்னு இல்ல, என்கிட்ட இல்ல இப்ப இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்க பெரிய பணம் கொடுக்காதீங்க. சின்ன பணமா கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அதோட அவ்வளவுதான், கிடைக்காது மாதிரி வச்சுத்தரும், சின்னதாக கொடுத்துருங்க. அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தையும் பார்க்கறது கொஞ்சம் நல்லது. அது மாதிரி குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகளும் ஒரு குறிப்பிட்ட உறவுக்குரிய பாவகத்தோட சேரும்போது அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் கொடுக்குது, அந்த உறவுகளுக்கு பிரச்சனை கொடுக்குது, பாவகத்துக்கு பிரச்சனை கொடுக்குது. அப்போ சனி செவ்வாய் சேரும்போது உறவுகளுக்குள்ள பிரச்சனை கொடுக்குது. சகோதரர்களுடைய சொத்து தகராறு ஏற்படுது, தீராத பகை ஏற்படும் போது ஆறாம் இடத்துக்கு காரகமா வர்றதுனாலையும் சனி செவ்வாய் 8ஆம் அதிபதியா வர்றதுனாலையும் பாதக காலபுருஷனுக்கு மேச இருக்கிறதுக்கு சனி பகவான் பாதக வருவதாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீராதெல்லாம் ஏற்படுது. சூரியன் சனி சேரும்போது தந்தை இந்த மாதிரி கிரக இணைவை பார்த்துட்டாலே சூரியன் சனி சேர்க்கிறதுக்கு தந்தையோட அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அது ஆண்களுக்கு இருக்கும், ஆனா பெண்களுக்கு அது மறுபடி மாறுபடும். அது நம்ம ஜாதகம் தெரியுது. அதே மாதிரி சூரியன் சேர்க்கும்போது தந்தை மகனிடையே கருத்தியல் மோதல் ஏற்படும். ஈகோ பிரச்சனை இருக்கும் தந்தைக்கும் சூரியன் சனி சேர்க்கிறதாலே. அப்போ அவங்கள என்ன சொல்லணும், ஒருவரை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ அவங்க சூரியன் சனி சேர்க்க பார்த்தாலே தந்தையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், தந்தையை மதிச்சு போகணும், அப்படியே சொல்ல மாதிரி தான், தந்தையை மதிச்சு தான் போனவங்க, அந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருக்கும். அப்போ சந்திரன்றாக சேர்க்கும் போது தாயுடன் மனக்கசப்பு, தாய்க்கு பிரச்சனை, தாய்க்கு உடல்நல பாதிப்பு, அதெல்லாம் இருக்கதான் செய்யும். சந்திரனோட அசுப கிரகங்கள் சேரும்போது தாய்க்கு பாதை கொடுக்கும், மனசை பாதிச்சிரும். இப்போ சந்திரன் சொல்லக்கூடிய தாய்க்கு பாதிப்பையும் கொடுத்துரும். அது மாதிரி அந்நிய நபர்கள் சொல்லக்கூடிய அந்நிய பெண்களாலையும் பிரச்சனைகள் ஏற்படும். அந்நிய பெண்களா தூரத்து சொந்தம் சொல்லக்கூடிய பெண்களாலையும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும். அவங்க சொல்ற பேச்செல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி குண வாழ்க்கையில பிரச்சனை வரும், மனைவியோட பிரச்சனை வரும். இதெல்லாம் நடக்கும். சந்திரனோட புதனோட கேது சேரும்போது சரி, உறவுகளோட பேசும்போது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அது பிரிவு உண்டு பண்ணிடும், கேதுனாலே பிரிவு உண்டு பண்ணிடும். அது ஒரு வழக்கு வரைக்கும் எல்லாமே புதன் கேது சேரும்போது வழக்கு வரைக்கும் கொஞ்சம் கொண்டு போய் விட்டுரும். கம்யூனிகேஷன் தொடர்பை கட் பண்ணிடும். அந்த மாதிரி வர கேதுனாலே துண்டிக்கிறதுன்னு ஒரு அமைப்பு உண்டு. அப்போ இந்த அமைப்புல சமாளிக்கும் விதமாக நம்ம என்னென்ன சொன்ன மாதிரி அந்த உறவுகளோட விஷயங்கள்ல நம்ம விட்டு கொடுத்து போறோம் சரி, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி இன்னொன்று ஸ்தானபலம் அறியணும். ஸ்தானபலம் அறியுதுன்னா நம்மளுக்கு எந்த உறவு பலவீனமா இருக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். 3ஆம் இடம் கெட்டு போயிட்டா சகோதரரிடத்துல இருந்து எதையும் எதிர்பார்க்காம முன் வந்து நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது, வீரியத்தை குறைக்கும். அந்த அவங்கள்ட்ட போய் இது பண்ணிக்கிட்டு கூடாது. கெட்டு போயிட்டு அவங்க அப்படிதான் இருப்பாங்க. 3ஆம் கெட்டு போயிட்டு என்னதான் அவங்க சகோதரனுக்கு இது கிடையாது, பணம் கிடையாதுன்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த சகோதரன்ட்ட விட்டு கொடுத்து போகணுங்கிற அமைப்பு வந்துடும் உங்களுக்கு. 3ஆம் பாவத்துல இருக்கிற உறவுகளுக்கும் நீங்க எடுத்துக்கலாம், 3ஆம் பாவத்துல இருக்கிற கிரகங்களுக்கு உறவுக்குரிய கிரகங்களுக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 3ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்து கெட்டு போகுது, நீசமாவது வக்கரமாவது அஸ்தமனம் அடையும் போது அந்த மாதிரி விஷயங்களும் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அதுவும் செவ்வாய்ங்கிறதுனால தான தர்மம் பண்றது, செவ்வாய்க்கிழமை துவர தானம் பண்றது, முருகரை கும்பிட சொல்லுவோம், அதெல்லாம் பண்றது தான் அதோட பிரச்சனையை குறைக்கலாம். உறவுகளுடைய பிரச்சனை குறைக்கும் போது, முதியோர்களோட பிரச்சனை இருக்கும்போது சனிக்கிழமை ஆதரவு வச்ச முதியோர் சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி ஒரு பாவகத்துக்குரிய கிரகமும் சரி, அந்த ஒரு உறவுக்குரிய கிரகமும் 6, 8, 12 மறைஞ்சா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை நீங்க கடைப்பிடிங்க எல்லாரும். அதே மாதிரி ஒரு பாவத்துக்குரிய கிரகம் இப்போ 4ஆம் அதிபதி 6ல் மறையுது, அம்மாட்ட நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்கு அம்மாவுக்கு நோயை கொடுக்கும். அப்ப அம்மாவுக்கு நோயை கொடுக்கும், அம்மாவுக்கு இப்ப ஒரு இல்லங்கத்தை கொடுக்கும், இவங்க இந்த ஜாதகரெல்லாம் பிரச்சனை கொடுக்கும், அதெல்லாம் இருக்கும். அம்மாவுக்கு பிரச்சனை வராம நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி சூரியன் 6 8 மறையுது அப்படின்னா அப்பாவுக்கு நம்ம ஜாதகர்கள் பிரச்சனை வரும். அந்த மாதிரி நடக்கும். 12 மறையும்போது செலவை கொடுக்கும் ஜாதகரால, ஒரு விரயத்தை கொடுக்க தான் செய்யும், ஜாதகருக்கு விரயத்தை கொடுக்க தான் செய்யும் ஜாதகரால, அப்பாவுக்கு பிரச்சனை கொடுக்க தான் செய்யும். அதே மாதிரி இதெல்லாம் இந்த ஜாதகத்துல அப்படி கிரகங்கள் அப்படின்னா அது வந்து நம்ம கர்மா எல்லாருக்குமே தெரியும். கர்மாவோட பிரதிபலிப்பு தான் நம்ம ஜாதகம் அப்படி வருது, உறவுகள் பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் அதை தீர்ப்பதுக்கு தான் வந்திருக்கும். இருந்தாலும் நம்ம அதுல இருந்து கொஞ்சம் விடுபடணும், ரொம்ப அதிலேயே போராடிட்டு இருக்க கூடாது. இருந்தாலும் அதை உணர்ந்து செயல்படும் போது மன அழுத்தம் குறையும் ஜாதகருக்கு. நம்மள்ட்ட அதுக்கு தான் வராங்க ஜோதிடம் பார்க்கறவங்களே. அவங்களுக்கு ஜாதகம் அப்படிதான் இருக்கு, நம்ம வந்தோடனே அதையே நம்ம சொல்லிட்டோம்னா அதான் எனக்கு தெரியுமே, அதான் அவங்களால பிரச்சனைக்கு தெரியல, அதுக்கு என்ன செய்யணும்னு தான் கேட்பாங்க. அப்ப நம்ம அந்த உறவுக்குள்ள காரகத்துவத்துல விட்டு கொடுத்து போறோம் சரி, அவங்கள்ட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது சரி, அதுக்குள்ள சொல்யூஷன் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நம்மளோட இதுவும் நம்ம ஸ்தான பலம் நம்மளுக்கு வந்து உயரும். ஸ்தான பலம் நிறுவனர் சொன்ன மாதிரி ஸ்தான பலம், நம்மளோட ஸ்தான பலம் வந்து அதுதான். பிரச்சனைகள் தெரியுது, அவங்க பிரச்சனைகள்லாம் வராங்க, ஜாதகத்துல அப்படிதான் இருக்கு, அவங்க கர்மா அப்படி இருக்கு. அப்போ அதுக்கூட சொல்யூஷன் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். அப்போ அந்த 6, 8, 12 மறையறதுனால இருக்கிற பிரச்சனைகளும், அதே மாதிரி 7ஆம் அதிபதியுடைய மனைவிக்குரிய கிரகமும் சரி, 10ஆம் வீட்டில் இருக்கலாம், 10ஆம் வீட்டுல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 10ஆம் வீட்டு அதிபதி 6ல் மறைகிறாரு, அது 7ஆம் வீட்டுன்னு இல்ல, எந்த ஒரு உறவுகள் குறிக்குரிய பாவகத்தோட அதிபதி
அந்த உறவை அந்த அந்த அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் 6, 8, 12 மறையும் போது அந்த உறவின் மூலம் நம்மளுக்கு மறைமுகமான எதிர்ப்பும் வழக்குகளும் வரதான் செய்யும். 6ஆம் இடம் தான் எதிர்ப்பு, பகை வரதான் செய்யும். 3ஆம் இட அதிபதி 6ல மறைகிறாரு, சகோதரரே பகை ஆவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்ல 3ஆம் அதிபதி வீடு கொடுத்தவர் 6 மறைகிறார், 6, 8, 12 மறைகிறாருன்னா சகோதரால இழப்பு, சகோதரால பகை, சகோதரால பிரச்சனைகள் அதெல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் வருது, அது மாதிரி இருக்கதான் செய்யும். அப்போ நம்ம அந்த மாதிரி விஷயங்களை அவங்கள்ட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கிற விஷயம். அப்போ அவங்கள்ட்ட பிரச்சனைகள் பண்ணாம இருக்கணும். அது மாதிரி செலவு, அவங்களால செலவு வருதுன்னா செலவு வரதான் செய்யும். அப்போ நம்ம இருக்கிற செலவு பண்ண தான் செய்யணும், வேற வழி இல்லை. 12ஆம் இடம் விரயம், அது விரயத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகும்னா, அவங்க வெளி பார்வைக்கு நன்றா தெரிவாங்க. ஆனா வீடு கொடுத்த கிரகம் மறையும் போது அவங்க உள்ளுக்குள்ள பிரச்சனை வச்சிருப்பாங்க. அப்ப அந்த உறவுனால நம்மளுக்கு பார்க்க மறைவா இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். அப்போ ஜாதகத்தை வந்தோடனே ஒரு உறவுனால பாதிப்பு இருக்குன்னு நம்ம எப்படி எடுக்கலாம்னா, அந்த உறவுக்குரிய கிரகம் வீடு கொடுத்த கிரகம் 6, 8, 12 மறையும் போது சரி, 6, 8, 12 சாரம் வாங்கும் போது உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருக்கிறாங்க, இந்த உறவால வர எதிரிகள் இருக்குன்னு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொல்லலாம். அப்போ அவங்கள்ட்ட நீங்க விட்டு கொடுத்து போகவும் சரி, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அது போக இது நம்ம எல்லாத்துக்கும் மற்றவரை அஷ்டவர்க்கங்கள் பரல்கள் 7ஆம் ஒவ்வொரு பரல்கள், அந்த பாவகத்தை பரல்கள் வச்சு நம்ம பார்ப்போம். பரல்கள் மேலவங்க இருக்கும்போது அவங்க அதிகமா இருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவோம். அதுலயும் நம்ம பார்த்துக்கலாம், பரல்கள் விஷயங்களும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி திரிகோண தொடர்புன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒன்றுக்கொண்டு 5, 9 இருந்தா நல்லதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா பாவகிரகங்கள் இவ்வாறு இருந்தா சனி சிவ தொடர்பு இருக்கும்போது, பாவகிரக தொடர்பு இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும். இப்போ சனி சிவ தொடர்பு இருக்கும்போது ஜாதக தன் உறவுகளுக்காக எவ்வளவு செய்தாலும் செய் நன்றி கிடைக்காது. எப்போதுமே ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருக்கும். சனி சிவ தொடர்பு இருக்கும். யார சனி பகவான் 11ஆம் அதிபதியா வராரு, செவ்வாய் ஒரு அதிபதியா, ஒரு பாவகத்து அதிபதியா வராரு, ஒரு உறவு அதிபதியா அப்படிங்கும்போது அந்த சனி சிவ தொடர்பு 5, 9 வரும்போது சுபகிரகம் அப்படி எடுக்கிறோம். ஆனா பலன் சொல்லாம விட்டுறக்கூடாது. பாவக்கிரகம் 5, 9 வரும்போது அவங்களுக்கு அந்த உறவுகள் சார்ந்த பிரச்சனையை கொடுத்துரும். அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த செய் நன்றி இருக்காது. நீங்க என்ன செஞ்ச எனக்கு அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ அந்த பாவக்கிரகம் 5, 9 இருக்கும்போது நீங்க அதை கனெக்ட் பண்ணி நீங்க அவங்கள்ட்ட சொல்லிடலாம். அப்படிங்கும்போது அதை சொல்லிடலாம். நீங்க அந்த மாதிரி சொல்ல விஷயங்கள் சொல்லும்போது அந்த பாவக்கிரங்களோட விஷயங்களை சனி செவ்வாய் தொடர்பு சொல்லலாம். நீங்க ஒருவித மனக்கசப்பும் இருக்கும், அந்த மாதிரி கசப்பு இருக்கதான் செய்யும். அப்ப அவங்கள்ட்ட அதே மாதிரி அப்ப சொன்னதுதான், அவங்க செஞ்சிட்டீங்கன்னா அதை நீங்க சொல்லி காமிக்கிறதோ, இல்ல அவங்க அப்படி சொல்றாங்களா சரி சரி விட்டுருங்க, அவ்வளவுதான். என் மாடி போய் வாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது, நான் செஞ்சிருக்கல அப்படின்னு சொல்லி காமிச்சிங்கன்னா கூட கொஞ்சம் பிரச்சனை உண்டு. அப்போ அந்த அந்த பாவகத்தோட, அந்த உறவுகளோட கிரகத்தோட உங்களுக்கு அந்த கண்டிப்பா பிரச்சனை வந்துடும். அப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம வாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது, அதை அப்படி கடந்து போயிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதனால அப்படின்னா அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. புரியும் போது அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் செஞ்சிருக்காங்கன்னு விஷயம் அவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கிரகத்துவம்னு சொல்லுவோம். ஒரு பாகையில எல்லா கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட உறவுகள் கிரகத்தோட கிரகத்துல போகும்போது அந்த கிரகங்களும் சரி, அந்த உறவுகளால நம்மளுக்கு கிரகம் தோச்சு விடும், வலிமை குறைஞ்சிடும். அப்ப அந்த வலிமை குறைஞ்ச கிரகத்தால் நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்காது. பிரயோஜனம் இருக்காதுன்னா அப்ப அந்த உறவுகள் பிரயோஜனம் இருக்காது. தம்பியால பிரயோஜனமா கேட்பாங்க, அண்ணனால பிரயோஜனம் கேட்பாங்க, அக்காவால பிரயோஜனம் அது மாதிரி கேட்கும்போது அந்த உறவுகளை வச்சு நம்ம சொல்லிடலாம் அந்த மாதிரி பிரயோஜனம் இருக்காது அப்படி மாதிரி சொல்லிடும். அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒரு யுத்த போராட்டம் இருக்குன்னா, நண்பர்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் இடையே கடும் போட்டி அல்லது சண்டைகள் ஏற்பட்டு ஜாதகத்தை சிக்கிட்டு வைப்பார். ஃப்ரெண்ட்ஸா மனைவியா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நேரம் செலவழிக்கீங்க அப்படிங்கிற ஒரு பாவக ரீதியா நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கணும். அந்த இதுக்கு தான் செய்யும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுல எந்த கிரகம் 11ஆம் தேதி உங்களுக்கு நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லிடலாம். அப்ப மனைவியை நீங்க இது பண்ணி போறது நல்லது. இப்படி பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு பாவகத்தையும் தொடர்பு பண்ணி பாருங்க. யுத்தத்துல இருக்கும்போது யாருக்கு முன்னுரிமை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கும் போது, அப்போ இது உதாரணம் சொல்லும் போது 7, 11 இருக்குன்னா நண்பர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா, மனைவிக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா, மனைவி குறை நல்லா இருக்குன்னா மனைவி புரிஞ்சுக்கிடுவாங்க, இது பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டைம் செலவழிக்க மாட்டேங்க, நான் உனக்கு எவ்வளவு பண்றேன் அப்படிம்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பண்ணுங்க, மனைவி புரிஞ்சுக்கிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க, மனைவி புரிஞ்சுக்கணும், மனைவிக்கு இது பண்ணுங்க. இதுதான் பாவக ரீதியா தொடர்புபடுத்திக்கோங்க. இந்த மாதிரி விஷயம் பார்க்கலாம். அதே மாதிரி சுபக்கிரக பார்வை, இந்த மாதிரி பாவகத்தையும் சரி, பாவக அதிபதியும் சரி, உறவு கிரகத்தை 2, 4 ஆகிய இடங்களை 2, 4, 7 இந்த மாதிரி குடும்ப பாவக இடத்த குரு பார்த்தாலும் சரி, வளர்பறை சந்திரன் பார்த்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் சமாதானத்துல முடிஞ்சிரும் அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு விதி இருக்குது. அப்ப நம்ம ஒரு பிரிவினை வராங்க, கணவன் மனைவி பிரிவினை வராங்க, தாய் கூட பிரச்சனைன்னு வராங்க, அது மாதிரி 2ஆம் குடும்பத்துல பிரச்சனை வராங்க அப்படிங்கும்போது குரு பாக்குறாரா அந்த 2, 4 ஏழை அந்த பாவகத்தை பாக்குறாரான்னு பார்க்கலாம், தீர்வு. அப்ப பாவகத்தை பார்க்கும்போது அந்த உறவுகள் தீர்வு நீங்க சொல்லலாம். அது மாதிரி வளர்பறை சந்திரன் பாக்குறாரா அப்படின்னு பார்க்கும்போது குரு சந்திரன் ஒளிக்கிரகம் சொல்லக்கூடிய முதன்மையான ஒளிக்கிரகம். அப்போ குரு பாக்குறாரான்னு பாருங்க. சந்திரன் வளர்பறை சந்திரன் பாக்குறாருன்னு பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் தீர்ந்துருமா, கொஞ்ச நாள் சரியாயிரும், அந்த தசாபத்தி அந்தரத்துக்கு எத்தா சரியாயிரும் விஷயத்த நீங்க சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். அது மாதிரி லக்னாதிபதி பலத்தை பார்க்கணும். உங்க லக்னாதிபதி பலம் எல்லாருக்குமே லக்னாதிபதி பலமா இருந்தா
உறவுகளால் வரும் மன அழுத்தத்தை தாங்கும் மன விளைவி உங்களுக்கு இருக்கும். அப்போ இவ்வளவுதான் விளையாட அந்த பிரச்சனைகள்லாம் சொன்னோம். லக்னாதி பலத்தையே பாருங்க. லக்னாதி பலம் இல்லைன்னா அவ்வளவு பிரச்சனையும் தாங்கிட்டு இருப்பாரு. அவர் புலம்பிக்கிட்டு இருப்பாரு. லக்னாதி பலமா இருக்கா, மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்பாரு. அப்ப நம்ம எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லிடலாம். லக்னாதி பலமா இருக்கும்போது அந்த உறவுக்குரிய லக்னாதியும் பார்த்து உறவுக்குரிய பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும்போது, லக்னாதி பலம் இருக்கும்போது இந்த பிரச்சனை தாங்கிட்டு இருக்கீங்க, உங்களால பிரச்சனை இருக்கு, இப்படி இப்படி நடந்துக்கோங்க, நீங்க ஒரு விஷயத்த நீங்க சொல்லலாம். அதே மாதிரி ஆத்மகாரகம் நல்லா இருக்கு, சுபத்துவமா இருக்கும் சரி, அதிக பாவத்தை ஆத்மகாரம் சொல்றோம். அது சுபக்கிரகமாவே ஆத்மக சுபகிரகமா இருந்து சுப வீட்டுல ஆத்மகிரகம் இருந்தா கர்ம வினை பயனாக வரும் உறவு சிக்கல்களை எளிதில் கடக்கலாம். அப்ப ஆத்மகாரகன் உங்களுக்கு யாருன்னு பாருங்க. வர ஜாதகத்துல என்ன ஆத்மகாரகன் பாருங்க. அந்த ஆத்மகாரகன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உறவுகளோட பிரச்சனைனா ஆத்மகாரகன் சுப வீட்டுல இருக்கிறாராம் பாருங்க. சுப கிரகமா வராராம் பாருங்க. வரும்போது உங்களுக்கு அதை இது பண்ணக்கூடிய இது உங்களுக்கு கிடைக்கும். உறவு சிக்கலை வந்து எளிதில் கடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆத்மகாரகம் வலிமை கொடுப்பார். ஆத்மக்கு வலிமை கொடுப்பாரு. அதே மாதிரி தசாபுத்தி, அதாவது தசாபுத்தி வரவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குன்னு பாருங்களேன். பார்க்கும்போது உறவு ஸ்தானங்களுக்கு 2, 4, 7 பாவகத்துக்கு பாதகமா அந்த தசாபதி பாதகமா இருக்கான்னு பாருங்க. பாதகமா இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அவர் அந்த உறவுகள்கிட்ட கவனமா இருங்க, பிரச்சனை பண்ணாம வாதம் பண்ணாம இது பண்ணுங்க, மௌனமா இருங்க அப்படின்னு சொல்றது நல்லது. இந்த மாதிரி விஷயங்களும் பார்க்கலாம். உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும். தசாபத்தி பார்க்கும்போது உறவுகளை படி டக்குன்னு பாருங்க. உறவுக்குரிய கிரகத்துல வரக்கிற தசாபத்தி பாதகத்துல இருக்கா, அஷ்டமத்துல இருக்கா, அது ஏற்கனவே நம்ம பாக்குறதா 6, 6, 8 இருக்கா அப்படின்னா பார்ப்போம். அது பார்க்கும்போது அப்ப இந்த உறவுகள்கிட்ட நீங்க கவனமா இருங்க அப்படின்னு விஷயத்த சொல்லுவோம். அப்ப அதையும் நம்ம விஷயம் சொல்லலாம். உறவுக்குள்ள பிரச்சனை வராம விஷயத்த சொல்லலாம். இப்போ அவங்க என்ன சொல்லணும், தசாபதி பிரச்சனை இருக்குன்னா, புத்தி பிரச்சனை இருக்குன்னா இந்த புத்தி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க, இல்ல அந்த அந்த வரைக்கும் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதையும் நம்ம அந்த உறவுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம பார்த்து சொல்றதும் ஒரு நல்ல விஷயம் எடுக்கலாம். அதே மாதிரி 6ஆம் இடம் ஒரு கிரகத்து ஒரு ஒரு உறவு கிரகம் 6ஆம் இடத்துல மறையும் போது உறவுகள் பகையா மாறும் அப்படிங்கிறது தெரியுது. 6ஆம் இடம் பகை. அப்போ 6ஆம் இடத்துக்குரிய தெய்வத்தை வழிபடுங்கன்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ, செவ்வாய் செவ்வாய் தான் முருகனை வழிபடுறலாம். ஆயுதம் வச்ச தெய்வங்கள் வராகிமன் அந்த தெய்வங்களை வச்சுனா இந்த வழிபடும் போது எதிர்ப்புகள் குறையும் அப்படிங்கிறத சொல்லலாம். அது மாதிரி விட்டு கொடுத்து போகணும். அந்த மாதிரி விஷயம் கிரகம் எந்த கிரகம் பலகீனமா இருக்கிறதோ அந்த உறவிடம் விட்டு கொடுத்து போகணும். அப்பதே சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி விஷயம் தான். அதே மாதிரி எந்த ஒரு கிரகமும் உங்களை சண்டையிட வைப்பதில்லை. அங்க நம்ம எந்த கிரகமும் நம்ம சண்டை பண்ணு வரதில்லை. கர்மப்படி தான் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குற கடமை பண்ணி தான் நடக்குது. அப்போ அந்த குணத்தை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். ஒண்ணு இல்ல, சுக்கிர நீசமா ஏற்கனவே சொல்றதா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒருத்தங்களுக்கு சுக்கிர நீசமா இருக்குன்னா முன் ஜென்மத்துல பெண்களை மதிக்காத விஷயம், தீவிர நீசமா இருக்குன்னா தந்தையை மதிக்காத விஷயம், முன்னோர்களை சூரியன் அரசு விஷயத்துல பிரச்சனை பண்ற விஷயம், அரசு விஷயங்கள கவனமா இல்லாம இருக்கு, அந்த மாதிரிதான் இருந்திருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கிரகம் அந்த ஒரு இது இருக்குது. குரு விஷயமா இருக்குன்னா குழந்தைய மதிக்க மாட்டாங்க, ஆன்மீக குருமார்களை இது பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தான் குரு இருக்கும். அப்ப இந்த ஜென்மத்துல அவங்க அதை கடைப்பிடிக்கணும். அதை கடைப்பிடிக்கும் போது தான் அந்த உறவுகள் அவங்களுக்கு நிலைச்சு நிற்கும். இந்த ஜென்மத்துல அதே தான் பண்ணுவோம்னா அந்த உறவுகளால் அவங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். அப்ப அதுக்குள்ள தீர்வு இதுதான். அந்த நீசமான கிரகத்துக்கு இதுதான் தீர்வு. அந்த மாதிரி எதுவும் நம்மளுக்கு இருக்குது. அந்த பிடி வந்து கொஞ்சம் தளர்ந்துரும். தண்டையிடாம அவங்கள்ட்ட இப்படி குறைஞ்சி இது பண்ணி போகும்போது அந்த அவங்களோட அந்த உறவுகளுக்கு இது வந்து நம்மளுக்கு சுமூகமா இருக்கும். அதே மாதிரி அந்த காரக கிரகத்தோடையும் நம்ம அந்த காரக கிரகத்தையும் பார்க்கணும். நம்ம சூரியன் தந்தை காரகம் 9ஆம் பாவத்துக்கு, 4ஆம் பாவத்துக்கு சந்திரன், சகோதர காரகத்துக்கு மூத்த சகோதரத்துக்கு குருவையும், இளைய சகோதரருக்கு செவ்வாய், அந்த மாதிரி விசேஷம் பார்ப்போம். 11ஆம் பாவம் மூத்த சகோதரன் எடுப்போம். இந்த மாதிரி காரக கிரகங்களையும் நம்ம பார்க்கறது நல்லது. காரக கிரகங்கள் உறவுக்குரிய காரகங்களையும் நம்ம பார்க்கறது நல்லது. ஆனா இந்த கிரகம் நல்லா இருக்கும், அந்த காரக கிரகத்துக்குரிய பிரச்சனைகள் கொடுக்கும். அதையும் நம்ம பார்த்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு கிரக இணைவு சேரும் போதும் பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு அப்பதே சொன்னோம். சூரியன் சனி இதெல்லாம் சொன்னோம், சந்திரன் ராகு எல்லாம் சொன்னோம். சுக்கரன் கேது மனைவி கூட பிரச்சனை, காதலி கூட பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும். காதல்ல பிரச்சனை, ஒருத்தவங்களுக்கு காதலை பத்தி கேட்கறாங்கன்னா காதலி கூட பிரச்சனை, சுக்கரன் கேது இருக்கும்போது காதல் கூட பிரச்சனை இருக்கதான் செய்யும். மனைவி கூட பிரச்சனைகள், செவ்வாய் சனி ராகு உடன் பிறந்தல பிரச்சனை, நீண்ட கால பேச்சுவார்த்தை இல்லாமை, செவ்வாய் சனி ராகு சேர்க்க பார்த்தாலே நீண்ட காலமா ஏதாவது சொத்து ஏதாவது பிரச்சனை, பேச்சுவார்த்தை இல்லாம அவங்க எல்லாம் பேசாம இருப்பாங்க. செவ்வாய் சனி தொடர்பு இருக்கும்போது அண்ணன் தம்பி அதெல்லாம் முன்னோர்கள் சொத்து எல்லாம் பிரச்சனை தான் இருப்பாங்க செய்வாங்க. இந்த கிரக இணையை வச்சு ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருக்குது. அதுக்கு நம்ம அந்த கிரகத்தோட பலத்துக்கு ஏத்தாப்புல நம்ம அப்பதை சொன்ன மாதிரி நீங்க கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லாரும் சொன்னோம்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி விஷயத்த கடைப்பிடிக்கலாம். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு செவ்வாய் பாதிப்பு தான் கோபத்தை குறைக்கணும், எல்லாமே இப்ப சொன்னதுதான். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சூரியன் நிசமாகும் போது ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய கிருதியம், சூரிய நமஸ்காரம் பண்றது, இதெல்லாம் சொல்றதுதான். கிரகத்தோட விஷயத்தை செய்ய சொல்றது. அப்போ உறவுகளை பலப்படுத்தும். அதே மாதிரி தாய் சந்திரனுக்குரிய கிரகம் பலம் குறையும் போது அம்பாலை கும்பிட சொல்லுவோம், பௌர்ணமி வழிபாடு பண்ண சொல்லுவோம். செவ்வாய் நீசமா செவ்வாய்க்குரிய இது பண்ணும்போது முருகனை கும்பிட சொல்லுவோம், ரத்தத்தானம் செய்ய சொல்றோம். அப்ப சொன்னதுதான். மனைவிக்குரிய மகாலட்சுமி கும்பிட சொல்றது, தாலி பாக்கியம் உள்ள சுமங்கலிகளுக்கு உதவுது, தாலி வாங்கி கொடுக்கறது, ட்ரெஸ் வாங்கி பார்த்து சொன்னோம். அதே மாதிரி அந்த காரகத்துவ விஷயங்களை நம்ம செய்யும்போது நல்லா இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் தாய்மாமாக்கும் போது
புதனுக்கு வந்து நம்ம விஷ்ணு விஷ்ணு விஷயங்களும் சரி, பெருமாளை கும்பிட சொல்றது, நம்ம ஏழை மாணவர்களுக்கு உதவுவது, கல்விக்கு உதவுவது, புதன்னாலே கல்விக்கு உதவி செய்யறது நல்லது. அதே மாதிரி எந்த கிரகம் பலவீனமா அந்த கிரகத்திலும் சகிப்புத்தன்மையை காப்பது தலையாய பரிகாரம். ஒரு கிரகம் நீச்சம், அஸ்தமனம், பகையா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டாலே அந்த காரக உறவுகளோடையும் அந்த கிரக உறவுகளோடையும் பாவக உறவுகளோடையும் விட்டு கொடுத்து போகணும், சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும்னு நீங்க கண்டிப்பா சொல்லணும். சகிப்புத்தன்மையா தான் போகணும், அதை வளர்த்துக்கணும்னு சொல்லிடலாம். நீங்க அப்போ திருமண பத்தம் பார்க்கும்போது சரி, அண்ணன் தம்பி பிரச்சனைகளை பார்க்கும்போது சரி, தாய் தந்தையர மகன் விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது சரி, அக்கா தங்கச்சிகள் விஷயங்களை பார்க்கும்போது சரி, அந்த உறவுகளுக்கு பிரச்சனைகளை பார்க்கும்போது ஒரு கிரகம் இப்படி மாதிரி நீசம், அஸ்தமனம், பகை இதெல்லாம் இருக்கும்போது சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணுங்கிற விஷயத்த நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணுங்கிற விஷயத்தையும் நம்ம இதை ஒரு இதாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி 6ஆம் இடத்துல மறைஞ்ச விஷயங்களை பத்தி அப்படி சொன்னோம். அதனால என்ன பிரச்சனைகள் வரும்? உறவுகளால வந்து உறவுகள் மூலமா கடன் வரலாம். ஒரு கிரகம் உறவுகளோட அந்த உறவுக்குரிய கிரகத்தை 6ஆம் இடத்துல மறையும் போது உறவுகளோட கடன் வழக்கு சிக்கல் வரும். 8ஆம் இடத்துல மறையும் திடீர்னு பிரிவதர், திடீர்னு பிரிஞ்சிருவாங்க. உறவு ஒரு செவ்வாய் வந்து 8ல இருக்குன்னா அண்ணன் தம்பி பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரச்சனை வரும். அந்த தாபத்தி காலம் வரும்போது மனவேதனையும் கொடுத்துரும். அந்த இது 8ஆம் இடத்துல மறையும் போது. 12ஆம் இடத்துல மறையும் போது உறவுக்கு அதான் செலவு பண்ணாலும் அவங்க இது பண்ண மாட்டாங்க, செலவு பண்ண வேண்டி இருக்கும். அதே மாதிரி உங்களை விட்டு திடீர்னு தூரமா போயிடுவாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட உறவு குறிக்கிறவங்க 12ல இருக்கும்போது அவங்களுக்கு செலவு பண்ணணும். அது போக அவங்களுக்கு வெளிநாட்டில் நம்மளோட பிரிஞ்சு தான் தூரத்தில் இருக்க மாதிரி அமைப்பு தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை நீங்க சொல்லலாம். அதே மாதிரி அப்ப சொன்னதான் விட்டு கொடுத்து போறங்கிற எந்த ஒரு விட்டு கொடுத்து போகணும், ஒரு படி இறங்கி செல்வதும் நல்ல விஷயங்களை நம்மளுக்கு விஷயங்களை சொல்லும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரக பாவக அதிபதியும் கிடம்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது, குடும்ப உறுப்பினர் பிரச்சனை, அதெல்லாம் அப்போ சொன்னதுதான் விஷயங்கள். எல்லாமே விஷயங்கள் இருக்கு. உதாரண ஜாதகம் இருக்கா ஐயா? ஐயா இருக்குங்கய்யா, போட்டாச்சு, நீங்க பேசுங்கய்யா. ஒரே ஒரு நிமிஷம். அந்த உதாரண ஜாதகம், இந்த 1வது ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகத்துல இது அதாவது நான் சடனா ரெடி பண்ணதுதான். இதுல என்னோட தெரிஞ்ச விஷயங்கள் நான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதுல பாருங்க, பாவக ரீதியாகவும் சரி, கிரக ரீதியாகவும் உறவுகளுக்குரிய பாவகம் உங்களுக்கு எப்படி இந்தவருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு, நான் எப்படி ஜாதகம் பார்ப்போம் சொன்னேன், இந்த விஷயங்கள்லாம் கடைபிடிக்க சொன்னங்கிறது இதுல சொல்றேன். இந்த பையனுக்கு பாருங்க, இந்த நபருக்கு சந்திரன் சொல்லக்கூடிய தாய் காரகரோட 8ஆம் அதிபதி சுக்கிரன் சேர்ந்துட்டாரு. அப்போ இந்த பையனுக்கு வந்து அம்மா வந்து சின்ன வயசுலயே 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மரணம், துர்மரணமா அந்த பையனோட அம்மா இறந்துட்டாங்க. அப்போ 8ஆம் அதிபதி தாய்க்குடைய சந்திரனோட சுக்கிரன் சேரும்போது, 8ஆம் அதிபதி சேரும்போது ஒரு துர்மரணத்தை கொடுத்துட்டு இந்த பையனுக்கு. அப்போ அம்மாங்கிற பாசம், அம்மாவுக்குரிய பாசம் இந்த பையனுக்கு கிடைக்கல, 8ஆம் அதிபதி சேர்ந்துட்டாரு. அப்போ ஒரு உறவுகளுக்கூட சரி, உறவுகளை பாவக ரீதியா உள்ளவும் சரி, பாவக அதிபதியும் சரி, 6, 8, 12 கிரகம் சேரும்போது அந்த 8ஆம் இடத்துக்குரிய வேலையை இந்த ஜாதகத்துல சேர்ந்துருச்சு. அது போக அந்த சந்திரனே சூரியன் சாரம். அப்போ அதுவும் 6ஆம் இடம், 6, 8ங்கிற தொடர்பே அந்த சந்திரனுக்கு வந்துட்டு. அப்ப இந்த மாதிரி நம்ம உறவுகளுக்குரிய கிரகத்தை சந்திரனை பார்த்தோன்னே 6, 8 தொடர்பு இருக்கா, அப்ப நம்ம கேட்கலாம், அந்த தாய்க்குரிய விஷயத்த கேட்கலாம், இந்த மாதிரி சொல்லலாம். அது எப்படி கேட்கணுமோ கேட்கலாம். அப்ப அதே மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இந்த பையனுக்கு பாருங்க 9ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் அதிபதி செவ்வாயும் பாருங்க பாதகாதிபதி சொல்லக்கூடிய புதனோடையும் 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியனோடையும் சேர்ந்திருக்கு. அப்போ லக்னாதிபதி அங்கதான் இருக்கிறாரு. அப்ப பாருங்க, இந்த பையன் அவ அப்பா கூட ஒரு இணக்கமான இதே கிடையாது. ஆனா லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் சூரியனும் சேர்ந்திருக்கனால அப்பா மேல பையனுக்கும், பையனுக்கு மேல அப்பாவுக்கும் பாசம் இருக்கு. ஆனா அதை வெளிக்காட்ட முடியல. யாரால? உறவுகளால மத்த அப்பா மேல பாசம் வச்சா சித்தி அந்த அம்மா இறந்தனால 2வது வைஃப், அப்பாவுக்கு 2வது வைஃப்ங்கிற 6ஆம் அதிபதி சூரியன், சித்தின்னு சொல்லுவோம்ல, 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம். சூரியனும் அங்க சூரியன் இருக்கிறதுனால அந்த 6ஆம் அதிபதி சேர்ந்தனால அவங்க அப்பாவை சித்தி இது பண்ணி வச்சிருக்காங்க. சித்தியோட கொடுமையால இந்த பையனுக்கு அவ அப்பா கூட இணக்கம் இல்லாம சூழ்நிலை இருக்கு. ஆனா அப்பா மேல பையனும், பையன் மேல அப்பாவும் இணக்கமா தான் இருக்கிறாங்க. அந்த உறவுகளோட இதை காண்பிக்க முடியல. அப்படிங்கும்போது நான் இந்த பையன் சொன்னது ஒரே விஷயம், அப்பா எதனாலும் விட்டு கொடுத்து போ, அப்பாட்ட எதனாலும் பொறுமையா போ. அதை நான் சொல்றது அந்த பையனுக்கு அதுதான். அதனால இந்த மாதிரி விஷயங்களை அந்த ஜாதகத்துல நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த பையனுக்கு கொஞ்சம் குழந்தையும் கொஞ்சம் தாமதமா கிடைச்சிருச்சு. 5ஆம் தேதி கூட 8ஆம் தேதி சேர்ந்தனால குழந்தையும் தாமதமா கிடைச்சது. நான் குழந்தை பக்கம் கிடைக்கும், இந்த காலகட்டத்தில் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் அவனுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே கணவன் மனைவி ஜாதகத்தை ஆய்வு பண்ணி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சி இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேல குழந்தை பாக்கியம் கிடைச்சிட்டு அந்த பையனுக்கு. அதே மாதிரி உதாரண ஜாதகம் 2 பாருங்க. இந்த உதாரண ஜாதகம் 2 பாருங்க. இதுவும் பாருங்க, சந்திரன் 6ல மறைஞ்சிட்டாரு, கேதுவோட சேர்ந்துட்டாரு. சந்திரன் 8ஆம் அதிபதி சாரம் வாங்கிட்டாரு. அப்போ உறவுகளுக்குரிய கிரகத்தோட 8ஆம் அதிபதி சேர்க்க 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. கேது சேர்ந்துட்டாரு, பாவக்கிரகம். செவ்வாய் 5, 9 பாவக்கிரகம் இணையும் போது இந்த பையனுக்கும் இந்த நபருக்கும் தாய் வந்து 3 வயசுலயே
இறந்துட்டாங்க, நோயால இறந்துட்டாங்க. தாய்க்குரிய கிரகம் 4க்குரிய 6ல போனனால தாய் நோயால இறந்துட்டாங்க. அப்போ உறவுக்குரிய கிரகம் இப்படி 6ல மறையும் போது 8ஆம் விசாரம் வாங்கி கேதுவோட சேரும்போது என்ன நோய், கேதுனாலே குழப்பம் எல்லாம் சொன்ன பார்த்தீங்களா? அப்ப ராகு கேது, ராகு கேது சேரும்போது குழப்பத்தை உண்டு பண்ணுதுன்னு. அப்ப நோய் என்ன நோய், குழப்பமான நோய், என்ன நோய்னு தெரியல, திடீர்னு இறந்துட்டாங்க. திடீர்னு நடக்கிற விஷயம், ராகு கேது தொடர்பு வந்துட்டாலே எந்த ஒரு விஷயமே திடீர்னு நடந்துரும். அப்ப இந்த பையனுக்கும் அதே மாதிரி அந்த தாய்ங்கிற பாவகத்தை கொடுத்துட்டு இந்த பையனுக்கும் அதே சூழ்நிலை தான். சித்திங்கிற விஷயம் இந்த பையனுக்கும் அதே விஷயம் நடக்குது. சூரியன் 6ஆம் அதிபதி, சூரியன் அதாவது 6ஆம் அதிபதி புதனும் சரி, புதனோட தந்தைக்குரிய கிரகம் குருவும் இருக்குது. 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியும் இருக்கிறாரு, சூரியனும் இருக்கிறாரு. சூரியன் தந்தைக்குரிய கிரகம் இருக்கிறாரு, தந்தைக்குரிய 9ஆம் அதிபதி இருக்கிறாரு. அது கூட ராகுவும் சேர்ந்துட்டாரு. இப்போ இந்த பையனும் அதே மாதிரி தான். தந்தை கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாம இருக்கு. ஆனா தந்தை மேல பாசமா இருக்கிறது அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. இந்த பையனுக்கு இருக்கதான் செய்யுது. தந்தையும் இப்ப இருந்தாரு, ஆனா இப்ப தந்தை இல்லை, தந்தை இறந்துட்டாரு. ஆனா இப்போ அந்த தந்தையோட வேலையை தான் பாக்குறாரு இந்த பையன். தந்தையோட வேலையை பார்த்து நல்லபடியா அந்த பையன் இருக்கிறாரு. தந்தைய அந்த காலத்துல மதிக்க முடியாட்டாலும் தந்தையோட பிதா இருக்க முடியாது இல்லாமட்டாலும் இப்போ வந்து தந்தையோட வேலையை தான் பாக்குறாரு. தந்தைய முன்னுரிமை வச்சு அந்த தந்தையோட தொழிலை பார்த்து தந்தையோட இதை பண்ணதான் செய்யறாரு. தாயும் ஒரு இதா மதிக்க செய்யறாரு. ஆனா சித்தியால அவருக்கு அந்த பையனுக்கு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. 6ஆம் அதிபதி நீசமானனால 6ஆம் அதிபதி சித்தி, தந்தை தாய்க்கு அடுத்து வரக்கூடிய தாய்க்கு 3ஆம் இடம் அப்படிங்கும்போது தந்தை சித்தியும் ஒரு விஷயம் உண்டு. அப்போ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த பையனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துரு. புதன் நீசமானனால ராகுவோட சேர்ந்தனாலையும் இந்த பையனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு. அதே மாதிரி உதாரண ஜாதகம் 3ஆம் இடத்தை பாருங்க. 3ஆம் ஜாதகத்திலையும் பாருங்க. ஜாதகத்துல உறவுகள் சொல்லக்கூடிய துலாம் லக்னம், துலாம் ஜாதகம், இது என்ன பேரு, யாருக்குரிய ஜாதகம் தெரியலையே. சரி, ஓகே. பாதகம் சுக்கிரன் பாதக வீட்டுல இருக்கிறாரு. சுக்கிரன் லக்னாதிபதியும் சுக்கிரன் தான், 8ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். சுக்கிரன் சொல்லக்கூடிய பெண்களாலையும் சரி, சுக்கிரன் சொல்லக்கூடிய மனைவி நம்ம எடுப்போம், மனைவியாலையும் இந்த நபருக்கு பாதகங்கிற விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. அது போக செவ்வாயுங்கூட சகோதரக்காரகரோட ராகு சேர்ந்ததும் ஒரு பிரச்சனை தான். சகோதரர்கள் கூட ஒரு இணக்கம் இல்லாத பிரச்சனையை கொடுத்தது. அது போக பாதகாதிபதி சூரியன் அந்த செவ்வாயோட சேர்ந்தனால சூரியன் செவ்வாய் அந்த மாதிரி இதுவும் இந்த ஜாதகருக்கு இருக்கதான் செய்யுது. அது போக 4வது ஜாதகத்தை பாருங்க. 4வது ஜாதகத்துல விருச்சக லக்னம். ஒரே நிமிஷம், இது நான் கொடுத்த ஜாதகம் தானே டவுட்டா இருக்கு, எனக்கு அதான் சக்குன்னு புரியல. நான் வரைக்கும் பாத்துக்கிறேன். 4வது ஜாதகம் மிதுன லக்னம் போட்டிருக்கீங்க. ஐயா ஒரே நிமிஷம், அதை நான் இதுபடியே சொல்லிடுறேன். ரிஷபலக்கணம் ஜாதகம் இருக்கு ஐயா. ரிஷபலக்கணம் ஜாதகத்துல மாற்றம் இருக்கு ஐயா. மாற்றம் 3வது ஜாதகம் ரிஷப லக்னங்கய்யா. 3வது ஜாதகம் ரிஷபலக்கணமா? 3வது ஜாதகத்துல ரிஷபலக்கணம் இல்லையா, சனி துலாம் லக்னம் இருக்கு. அப்போ டைம் மாத்தி போட்டாங்க. கவர் ஆயிடா இருக்கு. நான் எதுவும் போஸ்ட் பண்ணலாமா ஐயா? பண்ணலாங்கய்யா, இருக்குன்னா போஸ்ட் பண்ணு. நீங்க போஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. இல்ல வெங்கடேஷ் கூட பண்ணுங்க, வெங்கடேஷ் பண்ணிடுவார் உடனே. வெங்கடேஷ் ஐயா கேட்கவே நான் என்னோட இதை பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா, அதே ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்க. வெங்கடேஷ் ஐயா லைன்ல இருக்கீங்களா? அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் மாற்றம் இருக்குது, ஏதோ டேட் டைம் எல்லாம் மாறிட்டு அதான் எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு ஓடல. ஓகே ஒரு நிமிஷம், வெங்கடேஷ் ஐயா பண்ணிடுவாரு. சரியா, சரி. 5வது ஜாதகம் அது வரைக்கும் 5வது ஜாதகத்தை பாருங்க. 5வது ஜாதகத்துல அதுலயும் மாற்றம் இருக்கு. 5வது ஜாதகத்திலயும் மாற்றம். ஆனா இதுல நீங்க அந்த ஜாதகத்தோட டீட்டெயில் சொல்லிட்டு அப்படி போறது 4வது ஜாதகமே டீட்டெயில் சொல்லிடுவாயா? சரி, அப்போ வந்து பாருங்க. இப்போ நான் 2 ஜாதகம் சொன்னேன். அதே மாதிரி 3வது ஜாதகம் பாருங்க. இது என்னன்னா, இந்த ஜாதகம் வந்தது. இந்த ஜாதகம் லக்னாதிபதி லக்னத்துக்கு ரிஷப லக்னம், லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சனி பகவான் நீசம் மேசத்துல. ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சனி பகவான் நீசம், 8ஆம் அதிபதி குருவோட சேர்ந்திருக்கிறாரு. இந்த நபருக்கும் பாருங்க, இந்த நபர் குழந்தையா பிறக்குவதற்கு முன்னாடியே குழந்தையா உண்டாயிருக்கும் போதே தந்தையை இழந்துட்டாரு.
தந்தை இழந்துட்டாரு. சூரியனுங்கிற கிரகமும் சுக்கிரன்கிற அந்த பகை வீட்லையும் சரி, பகை வீட்டில் இருக்கிறாரு. அது போக சனி பகவான் நீசமாகி 8ஆம் அதிபதியோடு சேர்ந்தனால இந்த ஜாதகம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தையா வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே அப்பா வந்து இறந்துட்டாங்க. சனி நீசமாகி 8ஆம் அதிபதியோடய சேர்ந்ததுனால இந்த இப்படி ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஜாதகம் மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு. அந்த குரு வந்து 11 இருக்கிறார். மிதுன லக்னத்துக்கு 11 மேச ராசியில் இருக்கிறாரு. மிதுன லக்னாதிபதி புதன் வந்து புதன் வந்து கண்ணியில இருக்கிறாரு. அப்போ இதுல பாருங்க, 7ஆம் அதிபதி மனைவியும் லக்னாதிபதி அந்த ஜாதகரும் கணவன் மனைவிங்கிற கிரகம் 6-8 போயிட்டு, அப்போ கணவன் மனைவி பொருளாதாரத்துக்காண்டி பிரிஞ்சு இருக்காங்க. பொருளாதாரத்துக்கு பிரிஞ்சதுனால கணவன் மனைவி பிரிஞ்சு அந்த ஜாதகப்படி அந்த ஆண் ஜாதகத்துல கணவனுக்குரிய கிரகம் சரி மனைவிக்குரிய கிரகம் 6-8 ஆனதுனால அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த ஜாதகத்தை நான் பார்க்கும்போது அப்போ கணவனுக்குரிய கிரகத்தையும் லக்னாதிபதி எடுக்கும்போது கணவனுக்குரிய கிரகம் மனைவிக்குரிய கிரகத்தை எடுக்கும் 6-8 ஆனதுனால கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க கேட்டேன். ஆமா, நாங்க தொழிலுக்காண்டி அவர் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது அந்த உறவு பாவக அதிபதிகள் பிரியும் 6-8 இருக்கும்போதும் சரி, 6-8 படி சாரம் பெறும்போதும் சரி, அவங்களுக்குள்ள பிரிவுங்கிறது வரும். அப்போ அதை என்ன பண்ணலாம், தொழில் ரீதியா பிரிவு இருந்ததுன்னா அவங்களுக்கு அது பெரிய மற்ற வித்தியா பிரிவுகள்ங்கிறத கொடுக்காதுங்கிறது ஒரு இதை சொல்லி அதை திருமண பொருத்தம் பார்க்கும்போது நம்ம சில விஷயங்களை சொல்லலாம். அப்போ அது ஒன்று பார்க்கலாம். அது மாதிரி இன்னொன்று பாருங்க, மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியும் சரி 4ஆம் அதிபதியும் சரி, இது வந்து ஒரு வயசு குழந்தையோட ஜாதகம். லக்னாதிபதி 4ஆம் அதிபதியும் ஒரே நபர் புதன். அவர் வந்து 2ஆம் இடத்துல சந்திரன் வீட்டுல இருக்கிறார். புதன் சந்திரன் வீட்டுல இருக்கிறார், பகை வீட்டுல இருக்கிறார். அப்புறம் 9ஆம் வீட்டில் சொல்லக்கூடிய சனி பகவான் 9ஆம் வீட்டிலே இருக்கிறார். அப்ப அந்த காரகோ சனி 9ஆம் வீடு 9ல இருக்கிறது ஒரு அமைப்பு தான். 9ஆம் வீடு 9ல இருக்கிறது அது அந்த அமைப்பு பாருங்க. இந்த குழந்தை பிறந்து இந்த குழந்தை உண்டாயிருந்ததும் சரி, அந்த ஜாதகரோட அப்பா, அந்த குழந்தையோட அப்பா இந்த கணவனும் அந்த மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. குழந்தை பிறந்து இப்போ வரைக்கும் பார்க்க வரல. அப்போ இதுலயும் பாருங்க, இந்த ஜாதகம் என்ற வரும்போது அவங்க வாக்கிய கணிதத்துல எழுதினாங்க, ரிஷப லக்னம் எழுதினாங்க. எனக்கு ஜாதக பக்கம் எனக்கு ஓடல. நம்ம ஆப்ல போட்டதுக்கு அப்புறம் தான் மிதுன லக்னம் காட்டுச்சு. அப்பதான் லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 6-8 இருந்துச்சு. நான் அப்போ லக்னம் டவுட்டா இருக்கப்பான்னு சொன்ன பிறகு தான் ஒரே வார்த்தை கேட்டேன், தாயும் பிள்ளையும் சேர்ந்துருக்கிறீங்க, 9 தாயும் தாயோட அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கம். கடைசி நேரத்தில் சில இடையூறுகள் காரணமாக அந்த குறிப்பிட்ட சில தகவல்கள் மட்டும் விடுபட்டு இருக்கிறது. இருப்பினும் ஐயா அவர்களினுடைய முழு கருத்துக்களையும் கேட்டறிந்த திருப்தியோடு இன்றைய வகுப்பை நாம் முடித்துக் கொள்ளலாம். கடைசி ஒரு ஜாதகத்துக்கும் கருத்து விடுபட்டிருப்பதாக நினைக்கிறேன்.